ஹாய். ஒரு சின்ன விஷயங்க. கடன் அப்படின்ற வார்த்தை எல்லார் வாழ்க்கையிலையும் வந்திருக்கும். ஒருவேளை பணக்காரங்க வாழ்க்கையிலையும் வந்திருக்கலாம். அவங்களுக்கு வேறு மாதிரியான ஒரு கடன் சூழ்நிலை உருவாகி இருக்கலாம். ஆனால் அந்த வாங்குகிற கடன் நம்ம வருமானத்துக்கு மீறி இருக்கக்கூடாது. உங்களோட வருமானம் ஒரு 25,000 அப்படின்னா, நீங்கள் வாங்குகிற கடன் வெறும் 5,000லேருந்து 10,000 வரைக்கும் தான் இருக்கணும். அதுக்கு மீறி நீங்கள் வாங்குகிற சம்பளமே 25,000, நீங்கள் வாங்க போகிற கடன் 50,000 அப்படி இருக்குன்னா, அந்த 50,000த்துக்கு நீங்கள் எத்தனை மாதம் கட்ட போகிறீங்க அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்கணும். ஏன்னா நம்மளோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்க்கையை நடத்தணுன்னு தான் நம்ம அப்பா அம்மா நம்மளை சொல்லி வளர்த்துருப்பாங்க. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் வருமானத்துக்கு மீறி பண்ணிடாத, ஆனால் அவங்களும் வருமானத்துக்கு மீறி கடன் வாங்குவாங்க. அவங்க வீட்டில் ஒரு மேரேஜ் வரலாம், உங்கள் வீட்டில் ஒரு மேரேஜ் வரலாம். ஒரு மேரேஜ்னு வரும்போது நம்ம ஒரு 5 லட்ச ரூபா கடன் வாங்குகிறோம். அதை எப்படி நம்ம கெட்ட போகிறோம் அப்படின்றது தான் இங்கே பாயிண்ட்டு. இப்போ நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா கடன் வாங்குறீங்க, மாதம் உங்களோட சம்பளம் 25,000 ஆகுது. 10,000 நீங்கள் அதுக்கு எடுத்து கட்ட போகிறீங்க. 10,000 எத்தனை மாதத்துக்கு கட்ட போகிறீங்க அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணணும். உடல் நல்லா இருக்கும் போது நம்ம ஓடி ஓடி உழைச்சிருவோம். இதுவே கடன் வாங்கும்போது நம்மளோட வயசையும் நீங்கள் தயவு செய்து பாருங்கள். 40 வயசு இருக்கிறவங்க தயவு செய்து இதெல்லாம் நோட் பண்ணுங்கள். உங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த கடனை நம்மளால் அடைக்க முடியுமா அப்படின்றத யோசிங்க. ஏன்னா நம்மளுக்கு கொடுத்தவங்களும் கஷ்டப்படக்கூடாது, வாங்கின நம்மளும் கஷ்டப்படக்கூடாது. அவங்களுக்கு ஐயோ இவ்வளோ வட்டி கட்டிட்டோமே அப்படின்னு நம்மளும் அவங்கள திட்டவும் வேண்டாம். கொஞ்சம் யோசிங்க. வயசும் நோட் பண்ணுங்கள், வாங்குகிற காசையும் நோட் பண்ணுங்கள், உங்களோட வருமானத்தையும் நோட் பண்ணுங்கள். கடன் சப்போஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா, வெளியில் நம்ம சாப்பிடுவோம் தெரியுமா, 20 ரூபா 20 ரூபா இன்றைக்கி தானே அப்படின்னு தெரியும். அந்த 20 ரூபா கூட செலவு பண்ணாமல் அதையும் நீங்கள் உங்கள் கடனுக்காக சேர்த்து வைக்க பாருங்கள். கடன் இல்லாத வாழ்க்கை தாங்க சொர்க்கம். சொந்த பந்தம் கூட இல்லாமல் வாழ்ந்துடலாம், ஆனால் கடன் இல்லாமல் வாழ்க்கை தான் சொர்க்கம். அது மட்டும் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அது நரகத்துக்கும் மேலானது. தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வயசையும் கால்குலேட் பண்ணி அதை எப்படி சீக்கிரம் அடைக்கலாம் அப்படின்ற கால்குலேஷன் இல்லாமல் தயவுசெய்து கடன் வாங்காதீங்க. இது எல்லாருக்கும் நான் சொல்கிறது. நிறைய பேர் சொல்லலாம் இவங்க ரொம்ப அனுபவப்பட்டிருப்பாங்க அப்படியே வச்சுக்கோங்க. நிறைய பேர் நான் பார்த்து வந்திருக்கலாம். அப்பா அம்மா இல்லாமல் தனியாக கடன் வாங்கி யார் சப்போர்ட்டும் இல்லாமல் வாழ்கிற பெண்களுக்காகவும் சொல்கிறேன். தயவுசெய்து கடன் வாங்கி கால்குலேஷன் இல்லாமல் யாருக்கிட்டையும் கடன் வாங்காதீங்க. அது லோனாக இருந்தாலும் சரி, தனி நபராக இருந்தாலும் சரி, மெயினாக சொந்தக்காரங்கக்கிட்ட வாங்கவே வாங்காதீங்க.